விவசாய தொழிலாளி, கடின உழைப்பாளி, இரவென்றும் பகலென்றும் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாம உடம்பு எப்படி இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. விவசாய தொழிலாளி, கடின உழைப்பாளி. அப்படிப்பட்ட உழைக்கின்ற ஜீவன்கள் ரத்தத்தை வீர்வியா மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த ஏழை விவசாய தொழிலாளிக்கு அதிமுக ஆட்சியில் பசு வீடுகளை கொடுத்தோம். உழவர் பாதுகாப்பு திட்டத்திலே நிறைய திட்டங்களை கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அந்த மக்களுக்கு விலையில்லா கறவை மாடுகள் கொடுத்தோம், விலையில்லா ஆடு கொடுத்தோம், விலையில்லா கோழி கொடுத்தோம். எல்லாமே திமுக ஆட்சியில் நிறுத்தி விட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த ஏழைகளுக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே தொடரப்பட்ட திட்டம் விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி இதெல்லாம் கொடுக்கும். அதோட இந்த பகுதி மக்கள் இன்னைக்கு விவசாய தொழிலாளி அதிகமான நிறைந்த பகுதி. அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு பல பேருக்கு வீட்டு மனை இருக்கும், அவர்கள் கூரை வீட்டில் இருப்பீங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு புதிதாக காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்கின்ற இந்த பகுதி மக்களுக்கு அவர்களுக்கு வீட்டு மனை இருந்தோ கூரை வீட்டில் வசிப்பாங்க, அவர்களுக்கு காங்கிரீட் வீடு தாழ்த்தப்பட்ட மக்கள் கிடைக்கும். அந்த ஏழை மக்களுக்கு வீட்டு மனை இருக்காது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குடியிருப்பதற்கு வீட்டு மனை இருக்காது. இந்த வீட்டு மனை இல்லாவிட்டாலும் அரசாங்கமே வீட்டு மனைக்கு உண்டான தொகையை கட்டி தனியாரிடம் வந்து நிலத்தை வாங்கி அவளுக்கு காங்கிரீட் வீடு அற்புதமாக கட்டி கொடுக்கப்படும்.